மதன் பாபு சார் வந்து அவரோட சேர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் வந்து பயணம் செஞ்சுருக்கேன். மதன் பாபு சார் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மியூசிஷியனும் கூட. திரு பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து அவருடைய நடிப்பு திறமையும் காமிச்சிருக்காரு. அவர் வந்து நிறையா வந்து பேசும்பொழுது ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, தன்னுடைய மைனஸையும் ப்ளஸ் ஆக்கிக்கிட்டது மதன் பாபு சார் தான். அவர் பேசும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்டாமர் பண்ணுவார். அதை அப்படியே அந்த இடத்துலலாமே அவர் நிறையா சிரித்து அதை வந்து டோட்டலாக அது ஒரு ட்ரெண்டாகவே மாற்றினவர். அதுக்கப்புறம் அவருடைய பேண்டு, அவருடைய பசங்க, அவங்க எல்லாருமே நல்லா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு மனிதர். ஆதித்யா டிவியில் ஆரம்பித்த காலத்துலேருந்து பல ஆண்டுகள் வந்து நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது. நகைச்சுவை நடிகர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி மதன் பாபு சார்னால் அவருடைய சிரிப்பு தான் எல்லாருக்கும் அந்த ட்ரெண்டு. இன்றைக்கி அந்த சிரிப்பு கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க ஃபேமிலிக்கு அதை தாங்குகிற சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. மதன் பாபு நல்ல நடிகர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். அதாவது 1983 நீங்கள் கேட்டவன் ஒரு படம், அதில் ஒரு ட்ரம் வாசிக்கிற கேரக்டர் வந்து யாரை போடுறது நானும் பாலுமேந்திரன் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து ட்ரம்மெல்லாம் வாசிப்பார். அவரை சஜஸ்ட் பண்ணி அவர் அந்த படத்தில் நீங்கள் கேட்டவங்கள அடியே மனம் நில்லுனா நிற்காது சாங்கில் பண்ணார். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் 190 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணார். அவர் பிரசாந்த் கூட திருடா திருடா, எங்கள் தம்பி, ஜாம்பவான், ஸ்டாரு, ஜோடி, அப்புறம் நான் தயாரித்த மன்னவா, சாகசம், இந்த படங்கள்லாம் நடித்தார். அவர் ரொம்ப ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுறது, அவர் கொடுத்த அந்த திறமையான ரோல்ஸுகளை வந்து அருமையாக செய்கிறது, அந்த சிரிப்பு வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு சிரிப்பு. அவருக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி அந்த சிரிப்பு. அதால் மக்களை கவர்ந்தவர். இன்றைக்கி அவர் இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மேலும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். ஆனால் பெரிய நடிகர், உச்ச நடிகர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து சிரிப்பிற்கு சிறைபிடித்த நாள் என்று. அதாவது சிரிப்புங்கிறது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சிரிப்புங்கிறது இருக்கும். ஆனால் இந்த மதன் பாபு சாரை பார்த்தீங்கன்னா சிரிப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரமான மனிதர், சிரிப்பான மனிதர், சிரிப்பு மனிதன். அந்த மனிதன் வந்து இன்றைக்கி வந்து உடல் உபாதைகள்னால இன்றைக்கி மண்ணிலே பல மனிதர்களை சிரிக்க வைத்து விண்ணிற்கு சென்று ரிஷிகளையும் வேதர்களையும் அனைத்து கடவுளையும் சிரிக்க வைப்பதற்காக சென்றிருக்கிறார். இந்த இழப்பு வந்து மிகவும் வருத்தத்தக்கது, நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதாவது இது பண்ண முடியல. இப்போ என்னென்னா ஒட்டுமொத்த திரையுலகளும் என்னென்னா ஒரு வேதனையை மட்டும் நான் ஒரு பொதுமக்களாகவும் ஒரு ரசிகராகவும் ஒரு மனசில் இருக்கிற ரொம்ப வேதனையை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னென்னா ஒரு ரோடு பார்த்திங்கன்னா விரோச்சனமாக இருக்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து இறந்துருக்கிறாரு. மிகப்பெரிய நடிகர்கள் கூடலாம் நடிச்சிருக்கிறாரு. காமெடி ஜாம்பவான் கூட, பல ஜாம்பவான் கூட நடிச்சிருக்கிறாரு. அந்த ஜாம்பவான்களுடைய பெயர்கள்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வர முடியாத நடிகர் கோடிக்கணக்கான மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வர முடியாத காரணத்தில் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அட இந்த மனிதனா இறந்துட்டா, அப்படியே நல்ல மனிதனாச்சு, சிரிக்க வச்சாரு, இவர் வந்தாலே சிரிப்பாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அவருக்காக வந்து வீட்டிலே இருந்துட்டு வர முடியாத காரணத்தில் கோடிக்கணக்கான பேர் பண்ணாங்க. ஆனால் சென்னைக்குள்ளேயே இவருடைய வீடு இருக்குது. அவர் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வேதனைகளை வச்சே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்து அந்த ஒரு மனசை வெந்து போயிட்டார். அப்படி வெந்து தான் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு நம்மளை எல்லாத்தையும் மீளா துயரத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார். இப்போ இது எவ்வளோ வேதனை அது. இப்போ அவ்வளோ பெரிய உச்ச நடிகர், கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 84லேருந்து நடிச்சுக்கிட்டு வராங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யாங்கிற
டாப் மோஸ்ட் நடிகர் கூட எல்லார் கூடயும் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு போட்டாலும் இறந்த வீட்டுக்கு போகணும் அப்படிம்பாங்க. அதில் கூட ஒருத்தர் கூட பெரிய நடிகர்கள் வரல அப்படிங்கிறப்ப வர மாட்டாங்க. நீங்க சொல்லி நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? வேதனை வந்து இங்க இருங்க ரசிகர் மத்தியிலையும் இங்க இருங்க வேதனை இருக்குதான். சரி, எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். இங்க இருங்க இன்னைக்கு வந்து பிறப்பு இறப்பு அதுக்கு நடுவால ஒரு கேப்பு. அந்த கேப்பில் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் தான் நம்ம பாப்பு. அதாவது மதன் பாபுங்கிறது மதன், அதாவது மகிழ்ச்சியை தன்னால் முடிந்தவரை கொடுக்கக்கூடிய தன் தான் மதன். இந்த மதன் பாபு வந்து இன்னைக்கு இல்லைங்கிற போது ரொம்ப வேதனை அளிக்கிறது. அதாவது எந்த நடிகர்களும் வராததான் ஒரு வேதனை. அதாவது சன் டிவி அசத்த போவது யாரு, கலக்க போவது யாரு இல்லை, ஜட்ஜாக இருந்தவர். ஜட்ஜாக இருந்துட்டு பல மனிதர்களுக்கு சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பண்ணுவார். நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்காரு, நிறைய பேர்த்த மேலே கொண்டு வந்துருக்கிறாரு. வாய்ப்புன்னு கேட்டால் மேலே கொண்டு வந்துருக்காரு. இன்னைக்கு யாருமே வரலைங்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மனவேதனை. இது எங்கே போய் முடியும்? நல்லதுக்குன்னா இப்போ சமீபத்தில் காமெடி ஆக்டர்ஸோட கல்யாணம் வச்சுருந்தாரு, அந்த கல்யாணத்துக்கும் யாரும் வரல. இப்போ இவருடைய மரணத்துக்கு யாரும் வரலைன்னா இந்த தமிழ் சினிமா எங்கே போகுது? சின்னத்திரை நடிகர் சங்கம், வெள்ளித்திரை யாருமே வராத போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் எங்கேருந்து வர்றோம்னா சென்னையிலேருந்தே நாங்கள் வரலைங்க. நாங்கள் வந்தது கோவை மாநகரத்துலேருந்தே நம்ம அண்ணனை பார்த்தே ஆகணும். எங்கள் வீட்டில் ஒரு மனிதராக இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர். இவருடைய இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்தக்கது. அது அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை மாநகர மாவட்டம் பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பு சார்பாகவும் பல குரல் மேடை கலைஞர்கள் நகல் கலைஞர்கள் சார்பாகவும் கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய கோடான கோடி ரசிகர்களுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் நெஞ்சார ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. வணக்கம். இன்று மாலை 5 மணிக்கு சிரிப்பு ஒரு தொற்று நோய் பண்ணுவாங்க. அவர் சிரித்தாலே எல்லாருக்கும் அது தொற்றிக்கிறோம். அப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஐக்கான் சிரிப்பு, அவருடைய சிரிப்பு பெரும் மதிப்பிற்குரிய. நான் கலக்கு பெயர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறப்ப முதல் ஜட்ஜாக நீதிபதியாக இருந்தவர். அவரோடு 7 ஆண்டு காலம் அதே கலக்கு பெயரில் ஆரம்பித்து அசத்த பெயர், அது ஒரு 4 ஆண்டு காலம். இயக்குனர் ராஜ்குமார் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல் முதல் முறையாக மதுரை முத்து எங்கள் சொத்துன்னு சொல்லி முதல் எபிசோட் ஆரம்பித்தார். அது அவருடைய வாய் முகூர்த்தம் பெரிய எனக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. முதல் ஜட்ஜாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் அவரோட பயணம் செய்ய வாய்ப்பு கிடைச்சது. எங்களை மாதிரி கிராமத்துலேருந்து வர்ற எளிய கலைஞர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். 200 வாரம் அந்த அசத்த பேர், இதில் கலக்கு பேரில் ஒரு 40 வாரங்கள் தொடர்ச்சியாக எனக்காகவே சில விஷயங்களை நான் தொய்வாயிடக்கூடாதுன்றக்காக உற்சாகப்படுத்திய அற்புதமான நகைச்சுவையாளர், நல்ல படிப்பாளி, வாசிப்பு திறன் உள்ளவர், இசைக்கலைஞராக இருந்து தான் வாழ்க்கையை தொடங்கினார். அவங்க பொண்ணும் அவங்க பையனுமே நல்ல ஒரு பாடகர். மதுரைக்கு போகாதடி என்ற பாட்டை கூட அவங்க பொண்ணு தான் பாடியிருப்பாங்க. என்னால் வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுக்குற அளவுக்கு நான் அவனுடைய ரசிகன் ஐயா அப்படின்னு சொல்கிற பெருமைப்படுவார். அது எனக்கு அந்த வயசில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகர் சொல்லும்போது பெரிய உற்சாகமாக இருந்தது. சமீப காலமாக ரொம்ப நகைச்சுவையாளர்கள்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா மக்களுக்கு கூடுதல் துயரம்தான். ஏன்னா இவர்களாக இருக்கும்போது நம்முடைய துயரங்களை போக்கக்கூடிய வகையில் ஒரு பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு 71 வயசு என்பது மிக மிக குறைவு. இன்னும் 20 ஆண்டு காலம் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்க வேண்டிய வயசு. இறைவன் அழைத்து கொண்டார். எங்களையும் சிரிக்க வைக்க வாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தில் என்னென்னா, என்னுடைய முதல் நடுவர் இப்போ வரைக்கும் என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தவர். ஒவ்வொரு எபிசோடுக்கும் எனக்கு அந்த முதல்ல ஒரு செய்தி சொல்லி கடைசியில் ஒரு செய்தி சொல்கிறது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுக்குன்னு சொல்லி அப்படி என்னை இந்த அளவுக்கு ஓரளவு கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அவரை பிரிந்து வாடுகிற குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலை சொல்லி வருத்தப்படுறேன். எங்களுடைய 45 கலைஞர்களையும் அவ்வப்போது எப்பயுமே நேர்மறையான விஷயங்களை மட்டுமே சொல்லி நெகட்டிவான விஷயமே சொல்ல மாட்டேன். நல்லா பண்ணுங்கள், சூப்பர், எப்படி இப்படி இது பண்ணுறீங்க, அது மாதிரி என்னுடைய ஒவ்வொரு நகைச்சுவையும் ரசிப்பார். நீங்கள் பாருங்கள், இப்போயும் எபிசோடு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பழைய எபிசோடு வரும், எல்லா எபிசோட்லையும் அவ்வளோ உண்மையாக சிரிப்பார். முதல் நீதிபதி என்பது மட்டும் இல்லாமல் முதல் ரசிகராகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய எல்லா கலைஞர்களையும் போற்றக்கூடிய அவரை நம்ம பாதுகாக்க முடியலை. இருந்தாலும் ஒரு ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
நன்றி.